அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ்னா உலக தத்துவ ஞானி, பேரறிஞர், பெரிய ஞானி, தத்துவ ஞானி, தர்க்கவியல் வல்லுனர், கான்வர்சேஷனிஸ்ட், ஃபாதர் ஆஃப் கான்வர்சேஷனிஸ்ட்ன்றாங்க. அதாவது ஒருத்தட்ட ஒரு வார்த்தை பேசி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவர் மூலமே பதிலை வாங்கி அவருக்கு அந்த பதிலை அவருக்கு உண்மையை உணர வைக்கிறது. எது, ஏன், எப்படி அப்படின்னு கேள்வி கேளுங்க அப்படின்னு இளைஞர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தினவர். கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர். ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி இருந்தவர் இவர். மிகச்சிறந்த ஒரு அறிஞர். அவர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எப்படி பிறந்தார் வளர்ந்தார்னு அதெல்லாம் சொல்லலை, ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்கிறேன். இப்போ சாக்ரட்டிஸும் அவருடைய நண்பரும் வாசலில் நின்று, அவங்க வீட்டு வாசல், எப்பயுமே வீட்டு வாசலில் நின்று தான் பேசுவார். அப்போ அவர் நண்பர்களும் அவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்தால் அவங்க ஒய்ஃபு எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் 4 பேரை கூப்பிட்டு வச்சே பேசிக்கிட்டு இருப்பான்டா அப்படின்ட்டு பாத்திரங்களையெல்லாம் தூக்கி போட்டு டம்முன்னு உருட்டுறாங்க, கழுவுறது மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கோபம் அடைஞ்சு இவங்க மேலே தண்ணியவே அள்ளி மோந்து ஊற்றிடுறாங்க. ஊற்றுன உடனே சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, ஒய்ஃப் மேலே கோவப்படாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நேரம் இடிச்சிச்சு, இப்போ மழை பெஞ்சிச்சு அப்படின்றாரு. மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களான்றாரு. ஃப்ரெண்ட்ஸுகளும் சிரிச்சுறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் சார் இந்த எப்படி, அதாவது திருமண வாழ்க்கை, சன்னியாசம், ஞானியை பற்றி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சாக்ரட்டிஸு, உனக்கு திருமணமாகி ஒரு நல்ல மனைவி கிடைத்து ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிச்சுன்னா நீ ஒரு நல்ல மனுஷன், நீ ஒரு அறிவாளி, ஒரு குடும்பஸ்தன். உனக்கு ஒரு அடங்காப்பிடாரி மனைவி கிடைச்சான்னு வைங்க, நீ ஒரு ஞானி அப்படின்றாரு. நீ ஒரு என்ன சொல்றது, நீ ஒரு சன்னியாசி, நீ ஒரு ஞானின்றாரு. அப்படின்னா என்ன, அவருக்கு அடங்காப்பிடாரி மனைவி, அவரை ஞானின்னு தானே சொல்றாங்க. அவங்க அடங்காப்பிடாரி மனைவி. இது ஒரு சம்பவம். அப்புறமேட்டு சாக்ரட்டிஸ் வீடு கட்டுறாரு. வீடு கட்டிட்டு ஹவுஸ் வார்மிங், அந்த வீடு கிரக பிரவேசத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டா எல்லாரும் வர்றாங்க. வந்தா இவர் என்ன செய்யறாரு, ஒருத்தர் சொல்றாரு, எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்களே ஒரு வீட்டுக்கு வந்தோடனே, ஜன்னல் சிறுசா இருக்கு, வரண்டா சிறுசா இருக்கு, ஹால் பெருசா இருக்கு, அது சரியில்லை, இது சரியில்லை, ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, ஹால் உட்காந்து 4 பேர் உட்காந்து பேசுற மாதிரி ஹால் இல்லையே, பெரிய ஹால் இல்லையே அப்படின்றாங்க. அப்போ சாக்ரட்டிஸ் சொல்றாரு, அந்த 4 பேர் உட்கார்ற நண்பர்களே எனக்கு இல்லையா, உண்மையான நண்பர்களே இல்லைன்றாரு. நல்லா யோசித்து பாருங்க, எந்த ஒரு மனிதனுக்கும் உண்மையான நண்பர்கள்னு எவனும் இருக்க மாட்டான். எல்லாம் போலி நண்பர்கள். கூட இருக்கும்போது நல்லா பழகுவேன், அங்கே போனதுக்கப்புறம் பொறாமை பிடிச்சவனாக இருப்பான், கோபம் பிடிச்சவனாக இருப்பான், அவன் மேலே வெறுப்பை உமிழ்வேன். அதுதான் சாக்ரட்டிஸ் சொல்கிறார். நல்ல நண்பர்கள் 4 பேர் வீட்டுக்குள்ளே விட்டு பேசுகிற மாதிரி யார் இருக்கா, ஒருத்தர் இல்லையா எனக்கு அப்படின்றாரு. சாக்ரட்டிஸ் அந்த காலத்தில் கிரேக்க நாட்டில் ஒரு வழக்கம், எப்படி பிறந்த குழந்தைய கொண்டு போய் அந்த ஊரில் உள்ள அனாட்டமிக்கல் எக்ஸ்பர்ட்டிட்ட போய் கொடுப்பாங்க. அவங்க தலையில் அந்த குழந்தைய தூக்கி பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவன் நல்லா இருப்பான், இந்த சீதோசன நிலைக்கு தக்க வச்சு, தன் உடம்பை தக்க வச்சு இவன் உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவாங்க வீட்டில் பேரண்ட்ஸு. இவன் இந்த சீதோசன நிலையை தாங்க மாட்டான், நோய் வாய்ப்படுவேன், ரொம்ப சிரமம் அவனை வளர்க்குறது அப்படின்னா, அந்த காலத்தில் பாருங்கள், உண்மையாக பொய்யான்னு தெரியல, அதில் படித்தது நான், அந்த குழந்தைய கொண்டு போய் இவன் எதிர்கால வாழ்க்கையை சரியாக வாழ மாட்டான், இவன் உடம்பு அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, நோஞ்சாம் பைய, இடையிலே இவனுக்கு ஏதாவது நோய் வந்துடும், நோயோடையே போராடுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த குழந்தைய கொண்டு போய் காட்டில் போய் விட்டு வந்துடுவாங்க. காட்டில் போய் விட்டு வந்தாங்கன்னா சிங்கம், புலி, கரடி, இந்த மாதிரி கழுகு மாதிரி அதுக்கு தின்னுட்டு போயிருங்க, அப்படி விட்டுட்டு வந்துடுவாங்க. இப்போ இவங்க அனாட்டமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் யார், இந்த ஊரில் உள்ளவங்க, இவங்க தான் அனாட்டமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். எப்படின்னா, அந்த ஊரில் அந்த காலத்தில் கிரேக்க நாட்டில் ஒலிம்பிக் நடக்குது. ஒலிம்பிக் நடக்குதுன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒலிம்பிக். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒலிம்பிக் நடக்கும். அந்த 4 வருஷத்துல தான் ஒருத்தருடைய ஃபார்ம் கூடும் குறையும். எவ்வளோ பெரிய ஆள்னாலும், இப்போ ஹுசைன் போல்ட்டு, பெரிய பெரிய இப்போ இந்த மாதிரி அத்லட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் கேரி ரிச்சர்ட்சன், கேரி ரிச்சர்ட்சன் உமன், அவங்களாம் அமெரிக்காவில் இருக்காங்கல்ல, அவங்களாம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய ஃபார்ம் குறையும். அப்போ அடுத்த 4 வருஷம் கழிச்சு அவங்க வந்தாங்கன்னா இன்னொரு ஆள் அதுக்குள்ளே வந்துடுவான். அதனால 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க. அப்போ அந்த காலத்தில் நடத்தும் போது இந்த அனாட்டமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, உடற்கூறு வல்லுநர்கள், இவங்க தான் அன்னைக்கு வர இளைஞர்களை நிர்வாணமாக நிப்பாட்டி செக் பண்ணி, நிர்வாணமாக தான் அந்த போட்டி நடக்கும்.
நிர்வாணமாக தான் நடக்கும். எந்த இது மறைவும் இருக்கக்கூடாது. சின்ன இலையை கூட இடுப்பில் கட்ட மாட்டாங்க. அப்போ அவன் அந்த போட்டியில் தகுதி உள்ளவனா, அவனுக்கு வந்து வயசு இருக்கா, 16 வயசு ஆயிடுச்சா, இவன் கலந்துக்கலாமா அப்படின்னு அந்த ஏஜ் எல்லாம் வந்து அன்னைக்கு வந்து வயசெல்லாம் இதெல்லாம் இது கிடையாது. இந்த மாதிரி இவங்க தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த அனட்டமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க பாருங்க கிரேக்க நாட்டில். அவங்ககிட்ட போய் சாக்ரடீஸை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சாக்ரடீஸோட நண்பர்களை போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வழுக்க தலை, சாக்ரடீஸு வழுக்க தலை, அகன்ற நெத்தி, சப்ப மூக்கு, புலி விழுந்த கண்ணு, அகன்ற வாய், குள்ளமான மனிதன் அப்படின்னோடனே, அப்படியா மோசமான ஆளி அவன், அவனுடைய கேரக்டர் மோசமானவன், அவன் துர்க்குணம் நிரம்பியவன், கெட்ட மனுஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இவனோட கேரக்டரை, சாக்ரடீஸோட கேரக்டரை. சாக்ரடீஸ்ட்டை போய் இவங்க சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி உங்களை பற்றி நாங்கள் கேட்டோம், அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னும் போது சாக்ரடீஸ் அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. எஸ், என்னுடைய துர்க்குணங்களை என் நற்சிந்தனையால் வென்றேன். புத்தர் மாதிரி சொல்கிறாரு, என் துர்க்குணங்களை என் நற்சிந்தனையால் வென்றேன். கெட்ட எண்ணம் தான் இருக்குது எல்லாருக்கு மாதிரி, கோபம், பொறாமை, ஆசை, பேராசை, எல்லா கசடுகளும் உடம்புல இருக்குது. அதை எல்லாத்தையும் என்னுடைய நற்சிந்தனையால் வென்றேன் அப்படின்றார் சாக்ரடீஸ். எவ்வளோ பெரிய அறிஞர் பாருங்க. நிறைய விஷயங்கள் இது இவர் சொன்னாரா செஞ்சாரான்லாம் கிடையாது. அடுத்து ஒருத்தர் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கான். ரோட்டில் ஒரு இளைஞன் போயிட்டு இருக்கான், கையில் 2 பூ வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இவர் கேட்குறாரு, வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்காரு, என்ன தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், ஐயா நான் அந்த மாதிரி கோவிலுக்கு போகிறையா, நம்ம ஊரில் அந்த முக்கில் கோவில் இருக்கு இல்லையா, அந்த அப்பல்லோ கோவிலுக்கு போகிறையா, எதுக்குப்பா போகிற அப்படின்றாரு. அவங்க சாமி சொல்கிறான், உடம்பு சோம்பலையா, அதான் கோவிலில் போய் சாமிக்கு இந்த பூவை போய் வேண்டிக்கிறேன், வச்சுக்கிறேன் உடம்பு சுகமாகிறதுக்கு அப்படின்றான். அப்படியா, உடம்பு சுகமாகணும்னா நம்ம ஊரில் என்னையா செய்வாங்க அப்படின்னு கேட்குறாரு. அவன்ட்டு இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்கிறாரு பாருங்க. ரெசிப்ரோக்கல் கம்யூனிகேஷன், 2 வே கம்யூனிகேஷன். இப்போ நான் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது 1 வே கம்யூனிகேஷன். பதிலுக்கு இன்னொரு ஆளையும் பேச விட்டு 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாருங்க, அதான் ரெசிப்ரோக்கல் கம்யூனிகேஷன், 2 வே கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. இப்போ அவன்கிட்ட கேட்ட உடனே அவன் சொல்கிறான், ஐயா நம்ம ஊரில் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்லா போய் திடல் இருக்குது பாருங்கள், மைதானம், மைதானத்தில் போய் ஓடுவாங்க, நல்லா சண்டை பழகுவாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க, புஷ்அப்ஸ் போடுவாங்க, பைட்டெக் உட்காந்து எழுந்திருப்பாங்க, எல்லா உடற்பயிற்சியும் செய்வாங்கய்யா. அப்படி செஞ்சால் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம்யா அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ சாக்ரடீஸ் சொல்கிறாரு, இப்போ நீ எங்கே போகணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு விரும்புகிற, நீ எங்கே போகணும் இப்போ? உன்னை சொல்கிறேன், ஐயா நான் அந்த கிரவுண்டுக்கு தான்யா போகணும், அந்த மைதானத்துக்கு தான் போகணும், அந்த திடலில் தான் போய் பயிற்சி பண்ணணும். இப்போ நீ எங்கே போகிற? கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றார்ல. கோயிலுக்கு போகாமல், அது கோவில் கடவுளுக்கு போக வேணாம்னு உன்னை சொல்லலை, நீ போய் கிரவுண்டில் போய் திடலில் போய் மைதானத்தில் போய் உடற்பயிற்சி செஞ்சேன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றாரு. அதே சாக்ரடீஸு ஒரு தடவை என்ன செய்கிறாரு, ஒரு மார்க்கெட்டு பக்கம் வராரு. அங்காடியில் வரும்போது ஒரு கடையை பார்க்குறாரு. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா விலையுயர்ந்த மணிகள் செயின்க, பவள பாசிமணி, ஊசிமணி, பவளமணி, ப்ளூ கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, விதவிதமான அணிகலன்கள் இருக்குது, விதவிதமான நகைகள் இருக்குது, விதவிதமான பாத்திரங்கள் இருக்குது. எல்லாமே ரொம்ப ரிச்சாக ஒரு மியூசியத்தில் இருக்கும் பாருங்க, மன்னர்கள் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பொருட்கள் இருக்குது. அப்போ இவர் என்ன செய்கிறாரு சாக்ரடீஸு, அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு பொருட்கள், இவ்வளவு பொருட்கள் இல்லாமல் நான் வாழ பழகி கொண்டேன் அப்படின்றாரு. அது பாருங்க, ஆச்சரியத்தை பாருங்க. இவ்வளவு பொருட்கள், அதாவது அந்த வாங்க முடியலன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருள் இல்லாமல் நம்ம வாழ பழகிக்குவோம். அதுதான் சாக்ரடீஸ் சொல்றாரு. ரொம்ப எளிமையான மனிதன். இவருடைய இவர் வாழ்ந்த காலம் வந்து 470 399, 71 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். கிரேக்க நாட்டில் வாழ்ந்தார். மிகச்சிறந்த அறிஞர். இவருடைய பேச்சுகள், வழக்குகள் எதுவுமே எழுதப்படலை. அந்த காலத்தில் எதுவும் எழுதப்படலை. அது வந்து வாய் வழியாகவே சொல்லப்பட்டது. ஆனால் இவருக்கு முன்னாடி அதாவது அந்த 9ஆம் நூற்றாண்டில் வந்து ஹோமர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய மேதை. அவர் தான் இலியட், ஒடிசின்னு எழுதினார். நம்ம ஊரில் வந்து ராமாயணம், மகாபாரதம் மாதிரி கிரேக்க நாட்டில் இலியட், ஒடிசின்றது ரொம்ப பெரிய காவியங்கள். அது அந்த காவியங்கள் என்னென்னா, அதில் தான் அந்த ஹெலன் ஆஃப் ட்ராய்,
அந்த படங்கள்லாம் வருது பாருங்கள். அந்த ஹெலனை போய் எடுத்து வருவாங்க. அவங்க போய் அந்த பொம்மை செஞ்சு அதுக்குள்ளே போய் உள்ள இறங்கி அந்த ஊருக்குள்ளே வந்து போய் அடிப்பாங்க பாருங்கள். அந்த ஹெலன் ஆஃப் ட்ராயின்ற அதெல்லாம் அந்த ஹோமர் எழுதுனது தான். ஹோமர் வந்து கண்ணு தெரியாதவர், அந்த காலத்தில் கண்ணு தெரியாதவர். வால்மீகி மாதிரி அவர் எழுதுறாரு. ரோட்டில் பாடிக்கிட்டே போவாராம். அந்த அவர் பாடின பாடல்களை தொகுத்து தான் அந்த இலியட் ஒடிசின்னு எழுதுனது. சரி விடுங்க. அவருக்கு அப்புறம் வந்தது தான் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ்க்கு அடுத்து வந்தவங்க தான் யார்? பிளேட்டோ. பிளேட்டோ வந்து சாக்ரட்டிஸ்க்கு அடுத்த ஸ்டேஜில் வராரு. இவர் தான் பிளேட்டோன்னா அகலம், ப்ராடு, அகலம். வீட்டுக்கு வெளியே பிளேட்டோ பேசுவாராம். 2000 பேர் நின்று கேட்பாங்களாம். 2000 பேர். அப்போ பிளேட்டோ வந்து என்ன பண்ணுறாரு, அகாடமின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி அகாடமின்றாங்க. அகாடமி, போலீஸ் அகாடமி, ஸ்போர்ட்ஸ் அகாடமி, அந்த மாதிரி அகாடமின்னு ஆரம்பித்தது எல்லாமே அந்த அகாடமின்னு கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்தது தான். அந்த அகாடமினா என்ன, அதுக்கு மீனிங்னா த பிளேஸ் ஃபார் கேதரிங் ஆஃப் ஸ்காலர்ஸ். த பிளேஸ் ஃபார் கேதரிங் ஆஃப் ஸ்காலர்ஸ். அறிஞர்கள் கூடும் சபை. அறிஞர்கள் தான் அங்கே கூட முடியும். சும்மா முட்டாள்தான் போய் பிளேட்டோ பேசுகிறதெல்லாம் அவனு கேட்க முடியாது. அந்த பிளேட்டோ மிகச்சிறந்த ஒரு அறிஞர். அந்த பிளேட்டோவோட ஸ்டூடெண்ட் யார்? அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டில் தான் மிகச்சிறந்த ஒரு அறிஞர். அவர் ஒரு அறிஞர். அவர் அந்த அரிஸ்டாட்டில் யாருடைய குருன்னா அலெக்சாண்டரோட குரு. அலெக்சாண்டர் வந்து மாசிடோனியாவின் 2ஆம் பிலிப் இருக்கான் பாருங்க. 2ஆம் பிலிப் மண்ணே அலெக்சாண்டர் சின்ன பையனை கொண்டு போய் அரிஸ்டாட்டில்கிட்ட ஒப்படைக்கிறார். என் மகனுக்கு கல்வி கற்றுக் கொடுங்க அப்படின்னு. அலெக்சாண்டர் சொல்கிறாரு, என்னை பெற்று வளர்த்ததற்கு என் தந்தைக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். என்னை அறிவாளி ஆக்கியதற்கு நான் என் குரு அரிஸ்டாட்டிலுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்றார். எப்படி பாருங்கள், அரிஸ்டாட்டில்ஸ் பெரிய எக்ஸ்பர்ட். அவர் பாட்டனிஸ்ட், அவர் ஜுவாலஜிஸ்ட். மிருகங்களை பற்றி படிப்பார், பறவைகளை பற்றி படிப்பார், தாவரங்களை பற்றி படிப்பார், நிறைய புத்தகங்கள் படிப்பார், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். அவர் சொல்கிறார் அலெக்சாண்டர்கிட்ட, அலெக்சாண்டர், நாடுகள் அனைத்தும் உனக்கு சொந்தம், அதில் உள்ள ஏடுகள் எனக்கு சொந்தம்ன்றார். அந்த புஸ்தகத்தை பூரா, அங்கே உள்ள லைப்ரரியில் உள்ள புஸ்தகங்களை பூரா கைப்பற்றி என்கிட்ட கொண்டு வந்துடணும் அப்படின்றார். மிகச்சிறந்த ஒரு அறிவாளி தான் அந்த அரிஸ்டாட்டில். சாக்ரட்டிஸ் பாருங்க, கிரேக்க நாட்டில் அவர் சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. அழகாக செதுக்குவாங்க. அதான் அந்த ஊரில் உள்ளது. கொஞ்சம் மூக்கெல்லாம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. சாக்ரட்டிஸ் 470 399, அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி. 470னா 69 68 அப்படி வரும். 71 வயது வரைக்கும் வாழ்ந்தாருங்க சாக்ரட்டிஸ். அவர் எப்படி இறந்தாருன்றதை நான் சொல்கிறேன். அவருடைய டிசைபிள், அவருடைய சிஷியன் தான் பிளேட்டோ. பிளேட்டோன்னா ப்ராடாக இருப்பாருன்னு அர்த்தம், அகலம் அப்படின்னு அர்த்தம். 427 347, 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாருங்க. நீண்ட வாழ்க்கை வாழ்ந்தவர். அதுக்கு அடுத்து அவருடைய சிஷியன் தான் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் தான் அலெக்சாண்டரோட ஆசிரியர். 384 22 வரைக்கும் 62 வயசு உயிர் வாழ்ந்தவர். கிரேக்க நாட்டில் மிக சிறந்த ஞானிகள் பாருங்க, எவ்வளோ சிறந்த ஞானிகள் பாருங்க. இப்போ அதாவது என்ன சார் பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாக்ரட்டிஸ் பாருங்க, இது வந்து அந்த கிரேக்க நாட்டோட சிறைச்சாலை. சிறைச்சாலையில் அவருடைய சிஷியர்கள்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க, அழுதுகிட்டே பயந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்பையும் பேசுகிறாரு. இங்கே ஒரு கிண்ணம் கொடுக்குறாங்க பாருங்க, ஒரு கிண்ணம். அந்த கிண்ணம் கப்பு என்னென்னா, அவருக்கு வந்து விஷம் வச்சு கொடுக்குறாங்க. இந்த விஷத்தை குடிக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்க. அவருடைய ஃபைனல் டே இது, லாஸ்ட்டு ஸ்டேஜ். சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜ். சாக்ரட்டிஸு இவர் தான் ஃபாதர் ஆஃப் கான்வர்சேஷன், தர்க்கவியலின் உலக உரையாடலின் தந்தை. ரைட். இப்போ சாக்ரட்டிஸ் வந்து உலக உரையாடலின் தந்தை, பெரியார், ஞானி, மிகச்சிறந்த மகான்லாம் சொல்கிறான். அவர் வந்து இளைஞர்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்ல வச்சு இளைஞர்கள் மத்தியில் சாக்ரட்டிஸ்னால் ஒரு பெரிய நேம் ஆயிடுச்சு. சாக்ரட்டிஸ்னால் இங்கே நம்ம தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய கலைஞர் எம்ஜிஆர் மாதிரி அவங்களுக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் வந்துருச்சு. அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, சாக்ரட்டிஸை பிடிக்காதவங்க அரசாங்கத்தில் போய் சொல்கிறாங்க, சாக்ரட்டிஸ் வந்து இளைஞர்களை அப்புறம் தூண்டி விடுறாரு, மத நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறாரு, அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னு இவரை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அரசாங்கமும் என்ன பண்ணுறாங்க, இவர் விசாரணை பண்ணும்போது அப்போ வந்து கிரேக்க நாட்டில் வந்து அப்பயும் என்ன ஒரு விசேஷம்னா, அரசர்களுடைய ஆட்சி கிடையாது அங்கே.
அங்கே வந்து செனட் சபை தான். இப்போ அமெரிக்காவில் நம்ம பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி செனட்டில் தான் இருக்காங்க. அப்போ அந்த செனட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, 501 செனட் மெம்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இந்த இப்போ சாக்ரடீஸை வந்து அரசுக்கு எதிரானவர், அரசுக்கு ஆதரவானவர்னு ஓட்டெடுப்பு நடக்கும்போது அரசுக்கு எதிரானவர்கள்னு சொல்லிட்டு ஒரு 461 பேர் ஓட்டு போடுறாங்க. அரசுக்கு ஆதரவானவர்னு சொல்லி 440, அதாவது ஒரு 20 ஓட்டில் தோற்று போயிட்டாருன்னு வைங்களேன். சாக்ரடீஸ்க்கு எதிராக ஓட்டு போட்டாங்க அப்படின்னா என்ன, சாக்ரடீஸை விஷம் வச்சு கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சாக்ரடீஸ் வந்து இளைஞர்களை எல்லாம் இது வந்து அரசுக்கு எதிராக புரட்சியை தூண்டுறாரு, அதனால இவர் வந்து விஷம் வச்சு கொல்லணும்னு. இது வந்து இப்போ என்ன அப்படி உலகத்தில் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, மெஜாரிட்டி ஒப்பீனியன், மெஜாரிட்டி போல், பெரும்பாலானோர் தீர்ப்புன்றாங்கல்ல, பெரும்பாலானோருடைய கருத்து கணிப்புன்றாங்கல்ல, அது வந்து சில நேரங்களில் தவறாக முடிஞ்சிருது. இப்போ நிறைய பேர் ஓட்டு போட்டால் ஒரு எம்எல்ஏ எம்பியை நம்ம தேர்வு செய்கிறோம், நம்ம பிரதமரை தேர்வு செய்கிறோம். ஆனால் அதே மாதிரி இப்போ இவருக்கு வந்து நிறைய பேர் இவருக்கு வந்து எதிராக ஓட்டு போட்டாங்க. நிறைய பேர் எதிராக ஓட்டு போட்டாங்கன்னா வயசான அப்ராணி இவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவரை போய் சூசைட் பண்ண வைக்கிறாங்க, இவருக்கு வந்து விஷம் வச்சு கொள்ளணுன்றாங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லா பாருங்கள், மெஜாரிட்டி ஒப்பீனியன் சம்டைம்ஸ் ராங்காக போகுது. இப்போ சாக்ரடீஸ் விஷயத்தில், ஜீசஸ் கிரைஸ்ட் விஷயத்துலையும் அப்படி தான். இயேசுநாதரை கொல்லணும் ஊர் மக்கள் பூரா துடிக்கிறாங்க. கடைசியில் என்னையா எனக்கே தெரியாதுப்பா அப்படின்னு கையை கழுவிடுறாரு அவர், கவர்னர். கையை கழுவிட்டு நீங்கள் உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிருன்னு சிறுவரை வந்து சிறுவையில் அரைஞ்சு கொல்லணுன்றாங்க. கடைசியில் கொண்டுட்டாங்க. கொண்டா என்ன ஆகுது, என்னையா அவர் அப்ராணியை போய் கொண்டுட்டோம்பையா, என்ன செஞ்சார் அவர், நம்மளுக்கு நல்லது தானே செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ் உலகம் பூரா பரவிடுச்சு. கிறிஸ்டியானிட்டி வந்து உலகம் பூரா பரவிடுச்சு. 12 சீடர்களில் அந்த யூதாஸ் இஸ்காரியோத்துன்னு அவர் பொருளாளர், அவன் தான் முத்தமிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட்டை காட்டி கொடுப்பான். அவன் வந்து சூசைட் பண்ணி இறந்துக்குவான், புளிய மரத்தில் சூசைட் பண்ணி இறந்துக்குவான். அவன் அந்த மிச்சம் 11 பேர் இருக்காங்க பாருங்க, அவர் சிஷியர்கள், எழுத படிக்க தெரியாத மீன் பிடிக்கிறவங்க. அவங்க போய் ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி உலகம் பூரா சொல்கிறாங்க. நம்ம சென்னை கூட ஒருத்தர் தாமஸ் வந்திருக்காரு, செயின்ட் தாமஸ் மவுண்ட், உங்களுக்கு தெரியுங்களா, பரங்கிமலை. அவரை கூட கத்தியை வச்சு குத்தி கொண்டுட்டாங்க. அப்படி இவங்க 11 சீடர்களையும் தலையை வெட்டி, கையை வெட்டி, காலை வெட்டி, பூமிகளை புதைச்சு கொடூரமாக கொண்டுட்டாங்க. கொண்டவுடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்னப்பா செஞ்சாங்க, நல்ல விஷயத்தை தானே செஞ்சாங்க, நம்மகிட்ட நல்லது தானே சொன்னாங்க, பொய் சொல்லாத, உண்மையை பேசு, திருடாத, அடுத்தவன் பொருளை அகவரிக்காத, அடுத்தவன் மனைவியை அகவரிக்காத, உன்னை போல் பிறரை நேசி அப்படின்னு சொன்னாங்களே, இவரை போய் இப்படி கொண்டுட்டோமேன்னு சொல்லி தான் கிறிஸ்தவ மதம் வேகமாக பரவுச்சு. அது மாதிரி தான் சாக்ரடீஸ் வந்து அவர் வந்து இந்த மாதிரி அவர் பேசுறாரு பாருங்க. அவர் பேசுறாரு, உன்னையே நீ அறிவாய் அப்படின்றாரு. உன்னையே நீ அறிய, யூ நோ தைசெல்ஃப், உன்னையே நீ அறி அப்படின்றாரு. ரெண்டாவது, ஐ நோ, ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் ஐ நோ நத்திங். எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அது என்னவெனில் எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதுதான். யார் ஒருத்தன் எனக்கு எல்லாம் தெரியும்னா அவன் ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய அறிஞர் சொல்கிறார் பாருங்க. அதே நேரத்தில் சாக்ரடீஸ் இன்னொன்று சொல்கிறாரு, நீ நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆசிரியர், நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆசிரியர், அவனிடம் கற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய மேதை பாருங்க. சரி, இப்போ இவரை வந்து கொல்லணும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ தான் ஜெயிலில் இருக்கார், கிரேக்க சிறைச்சாலையில் இருக்கார். சாக்ரடீஸோட சிஷியர்கள்லாம் 1 மாதம் தள்ளி வைக்கிறாங்க, உனக்கு 1 மாதம் கழிச்சு தண்டனைப்பா அப்படின்றாங்க. சாக்ரடீஸோட சிஷியர்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயா ஏதாவது ஏற்பாடு பண்ணி உங்களை தப்பிக்க வச்சுடுறோம். இந்த 1 மாதம் தள்ளி வைக்கிறதே ஒரு தப்பிக்கிறதுக்காக தான். சாக்ரடீஸ் சொல்கிறாரு, 70 வயசு ஆயிடுச்சியா, இனி நான் தப்பிச்சு போய் என்னத்தை செய்ய, இவ்வளோ நாளாக பேசிட்டு போய் இந்த பாரு தண்டனைக்கு பயந்து தப்பிச்சு ஓடிட்டான் பாருன்னு எனக்கு வரலாற்றில் அவர் பேர் தான் உண்டாகும். அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறக்கும்போதும் இளைஞர்கள்ட்ட அதிகமாக பேசுகிறார், சிஷியர்கள்ட்ட அவரமாக பேசுகிறார். அப்போ அவர் இறக்குற நாள் அன்றைக்கி வருதுன்னா அந்த அந்த ஜெயில் காவலர் இருக்காம இருக்க, அவன் பேர் நல்ல பேர், அக்ரிப்பாவோ என்னமோ. அவன் வந்து அவனை புகழ்கிறார், எவ்வளோ அழகாக இருக்கான் பத்தியா, அவன் நட்டை உடை பாவனை, அவர் ஸ்டைலு, நல்ல ஒரு வீரன்லாவே அப்படின்னு. அப்போ அவன் வந்து சொல்கிறான், ஐயா இப்போ வந்து உங்களுக்கு விஷம் கொடுக்க போகிறேன் அப்படின்றேன். சரி, அந்த விஷத்தை கொடுத்த உடனே நீங்கள் வந்து அதை குடிச்சிட்டு படுக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் நடக்கணும், சிறைச்சாலைகளே நடக்கணும். நீங்கள் நடக்க 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 என்ன ஆகும்னா, உங்கள் பாதத்துலேருந்து அப்படியே காலிலேருந்து மரத்து போய்கிட்டே இருக்கும், மதப்பாகும் காலில் இருந்து.
அப்படியே உங்கள் இதயத்துக்கு எப்போ மதப்பா வருதோ மரத்து போகுதோ அந்த நேரம் நீங்கள் படுத்துடணும், அப்புறம் அடுத்த நிமிஷம் நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்றாரு. சாக்ரட்டிஸ் ரொம்ப சாதாரணமாக அந்த 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 விஷத்தை வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அவங்கெல்லாம் அழுகுறாங்க, அந்த கொடுத்த காவலாளியே அழுகுறாங்க, சிஷியர்கள்லாம் அழுகுறாங்க, ஐயோ எங்களை விட்டு போகிறீங்களே அப்படின்னு. ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இந்த உடல் தான் இந்த உறவை விட்டு போகுது, என்னுடைய ஆன்மா இன்னைக்கு இருக்கும், நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயங்களெல்லாம் எல்லாத்தையும் பரப்புங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் பிளேட்டோ அரிஸ்டாட்டில்லாம் நம்ம இன்னைக்கு அவரை பற்றி பேசுகிறோமே, அது எல்லாமே அவங்க சொன்ன விஷயம்தான். இப்போ அவர் வந்து சாக்ரட்டிஸ் வந்து அதே மாதிரி நடக்கிறாரு. நடந்த உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கால் மதப்பானது, அப்படியே இதயத்துக்கிட்ட வந்துருச்சு, மதப்பு வந்துருச்ச உடனே சாக்ரட்டிஸ் படுத்துட்டாரு. படுத்த உடனே அவர் காலை அந்த அந்த காவலாளி இருக்காரு பாருங்க, அந்த அந்த வீரன் விஷம் கொடுத்தான் பாருங்க, அரசு ஊழியர், அந்த சிறை காவலாளி, அவர் வந்து காலை வச்சு அப்படியே மசாஜ் பண்ணுறாரு, அமுக்குறாரு, அமுக்க அப்படியே மதப்பு ஏறினோடனே சாக்ரட்டிஸ் இறந்துறாரு. 71 வயசு அவருக்கு, குள்ளமானவர். அவர் அந்த காலத்திலேயே சாக்ரட்டிஸ் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில், இளைஞராக இருந்த காலத்திலேயே அவர் வந்து கிரேக்க படையில இருந்து எதிரிகளோட சண்டை போட்டவர். ரொம்ப சிறந்த ஒரு வீரனாக இருந்தவர். தன்னுடைய வாழ்க்கையை வந்து முழுமையாக வாழ்ந்தவர். எப்பயுமே எதையும் ஏன் எதுக்குன்னு கேட்டவர். அது அவருடைய வழித்தோன்றர்கள் தான் பிளேட்டோ, அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில். மிக சிறந்த இந்த சாக்ரட்டிஸோடைய வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.